வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹோம்மேட் ஃபாஸ்டஸ்ட் ஹேர் க்ரோத் ஆயில் வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயை நாங்கள் சாதாரணமாக தோட்டத்து எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவோம். எங்கள் வீடுகளில் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற இந்த மூலிகை எண்ணெயுடைய பயன்கள், இதில் என்னென்ன இலைகள் விதைகள் பயன்படுத்துகிறோம், இதனுடைய செய்முறை விளக்கத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கரும்பலகையை முதல் முறை பார்க்குற வியூவராக இருந்தால் நம்ம சேனல் கரும்பலகையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் செய்ய தேவையான விதைகள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் 3 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் மாறிடும் 2 மணி நேரம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம். 2 ஸ்பூன் பூசணி விதைகள், இதுவும் நல்ல தண்ணியில் ஊறணும். 1 பச்சை கற்பூரம், 4 கிராம்பு. சைனஸ், கபம், சளி போன்ற நோய்கள் இருக்கவங்க கண்டிப்பாக பச்சை கற்பூரமும் கிராம்பும் இந்த எண்ணெயோட கலந்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான். அடுத்து இந்த எண்ணெய்க்கு தேவையான இலைகள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கறிவேப்பிலை, 1 கப் வேப்பிலை, 1 கப் மருதாணி இலைகள் மற்றும் 1 கப் செம்பருத்தி இலைகள். ஒரு சிலருக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். மருதாணி இலைகள் மற்றும் செம்பருத்தி இலைகள் பொதுவாகவே கண்டிஷனர் பேஸ் இருக்கக்கூடிய இலைகள். இது முடியை ரொம்ப மென்மையாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். இந்த எண்ணெய் செய்ய தேவையான எண்ணெய்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 100 ml நல்லெண்ணெய்க்கு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது 1:2 ப்ரொபோர்ஷன். நீங்களும் உங்கள் வீடுகளில் தேவையான அளவு எண்ணெய் செய்யும்போது இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கங்க. ஏன்னா நல்லெண்ணெய் அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் உஷ்ணத்தை தணிப்பதோடு நம்மளுக்கு சளி, கபம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. 1:2 ப்ரொப்போர்ஷன் ரொம்பவே அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் காய்ந்த செம்பருத்தி மலர்கள் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூக்கள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காய்ந்த பூக்கள் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் சீக்கிரம் பிரிஞ்சு வரும். இந்த இலைகள் மற்றும் விதைகளை எடுத்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் செய்ய தேவையான இலைகளான 1 கப் கருவேப்பிலை, 1 கப் செம்பருத்தி, மருதாணி மற்றும் வேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அடுத்து விதைகளான வெந்தயம், கருஞ்சீரகம் மற்றும் பூசணி விதைகளை ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். தோட்டத்து எண்ணெய் செய்கிறதுக்கான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக இந்த பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே சமயம் எண்ணெயும் நம்ம நிறைய பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி 1:2 ப்ரொப்போர்ஷனில் தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இலைகள் மற்றும் விதைகளால் ஆன பேஸ்ட்டை இந்த எண்ணெயோட கலந்து விடுங்க. இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண உடனே இந்த இலைகள் மற்றும் விதைகளில் இருக்கக்கூடிய சாறு நல்ல நுரையாக மாறி எண்ணெயோட கலக்கும். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் நிறைய நுரை வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த இலைகள் மற்றும் விதைகளில் இருக்கக்கூடிய சாறு
கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோட பைண்ட் ஆகிறதுக்கு நல்லா கிளறி கிண்டி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டை எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்காக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள்லேயும் விதைகளில் இருக்கக்கூடிய சாறு எண்ணெயோடு நல்லா பைண்ட் ஆகி எண்ணெயோட கலர் பாருங்கள் வெளிர் பச்சை நிறமாக மாறிட்டு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த சமயத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒற்றை தலைவலி, தலைபாரம் மற்றும் சைனசைட்டிஸ் போன்ற நோய்கள் இருக்கவங்க இந்த எண்ணெயில் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது இந்த ப்ராப்ளம் படிப்படியாக குறையும். இலைகளில் இருந்த சாறு கம்ப்ளீட்டாக இறங்கி அந்த பச்சை கலர் பேஸ்ட்டு ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக இதில் இருந்த சாறு எண்ணெயோடு கலந்துருச்சு. நுரை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் டவுன் ஆகும். இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, நுரை கம்ப்ளீட்டாக செட்டில் டவுன் ஆயிடுச்சு. இதை ஓவர் நைட் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இந்த எண்ணெயை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே பயன்படுத்தலாம். 3லிருந்து 5 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய முறையான எண்ணெய் தேய்த்து குளிக்கும் முறை மூலமாக கிட்டத்தட்ட 232 நோய்கள் குணமாகுது அப்படின்னு சித்தர்களும் சித்த மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த எண்ணெயை வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை சேனல். நன்றி, வணக்கம்.